Hi பசங்களா, third question பார்க்கலாமா? So இதில் வந்து அவன் என்ன கேட்குறான்னா, in an examination 24 students failed in mathematics, 27 failed in English, 20 failed in both the subjects. So find the percentage of students who failed in one or both the subjects and find the percentage of students who passed in both the subjects. If 345 students passed in both the subjects, find the total number of students கேட்குறாங்க. First நம்ம என்ன எழுதிக்கலாம்? Percentage who failed in maths 24. அதே போல percentage who failed in English பார்த்தீங்கன்னா 27. So same percentage who failed in both English maths ரெண்டு சேர்ந்து 20%. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க? ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்? பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who கொஷின் தான் அப்படியே எழுதுறேன். who failed in one or both equal to 24 plus 27 minus 20. பார்த்தீங்கன்னா 51 minus equal to 31. சரிங்களா? ஸோ 31 வந்து பார்த்தீங்கன்னா 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றில் இல்லைன்னா ரெண்டுத்துலையும் ஃபெயில் ஆகிருக்கலாம். இதில் தேர்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் students who passed in both the subjects. பார்த்தீங்கன்னா 100 minus 31. இந்த 31 வந்து ஒன்றில் இல்லைன்னா ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க. ஸோ அதில் 100 minus 31 பார்க்கும்போது இதுதான் மொத்தம் மிச்சமாக இருக்க பர்சன்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆன பர்சன்ட். சரியா? இது வந்து 31%. தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 345 ஸ்டூடெண்ட்ஸ் passed in both the subjects ன்னு கொஷின்ல கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாது இல்லையா? எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 69% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 345. இந்த 69% ஸ்டூடெண்ட் வேல்யூ தான் 345. புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிடில் தான் வரும். 69ஓட வேல்யூ தான் 345. இது எப்படி இதெல்லாம் 69 divided by 100 into x equal to 344. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? எக்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு 345 multiply 100 by 69. ஸோ 69 இது வந்து பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ் வருது. இது வந்து 115 டைம்ஸ் வருது. ஸோ 23 டேபிள் இதை டைரக்டாக அடிச்சோம்னா அப்போ 500. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 500. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஓகே, புரிஞ்சுதா? என்ன கேட்டாங்கன்னு புரிஞ்சுல? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் இல்லை ரெண்டுத்துல எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 24%, 27%, 20% ஏன் வந்து 20 சப்ராக்ட் பண்ணேன்னா அந்த 20% வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே இங்கிலீஷ் அண்ட் 20% ஃபெயில் இன் போத் சப்ஜெக்ட்ஸ்
அதனால தான் அது வந்து 20 நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 51 இது பண்ணால் 31% பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2த்துலையுமே ஃபெயில் ஆனவங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க? ஆமாம், ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னாலே எப்போவுமே ஹோல்னா என்னது 100 அதான் பண்ணியிருக்கேன். 100 மைனஸ் 31 69%. ஸோ அதுக்கப்புறம் இந்த 69%க்குள்ள வேல்யூ தான் 345. 69க்குள்ள வேல்யூ தான் 345. ஸோ அதை வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ இது இப்படி தான் நம்ம எழுதணும். 69% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 345. ஸோ அதுலேருந்து அப்படியே நம்ம ரிவைவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வேணும், அடுத்த சாப்டருக்குள்ள ஹார்ட்ஸு சேலஞ்ச் உங்களுக்குலாம் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்க தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.